இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸு ஆனால் அதே சமயத்தில் நம்ம மொபைல் ஃபோனை வந்து ஸ்ட்ரிக்டாக அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு இன்னெவிட்டபிள் பார்ட்டாக தான் இருக்குது. எல்லாருமே மொபைல் இருக்குது. மொபைலில் தான் ஆஃபீஸ் ஒர்க் நிறையா பண்ணுறோம், லேர்ன் பண்ணுறோம். ஆமாம், அதனால தான் ஆகுது. பட் நம்ம முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும். முழுமையாக நம்மளால தவிர்க்க முடியாது. பட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை தவிர்க்க பார்க்கணும். ஏன்னா அதில் பல விஷயங்கள் இருக்குது. நல்ல விஷயங்கள் இருக்குது, கெட்ட விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி வரும்போது நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க கண் பிடிச்சிக்கிட்டாங்கன்னா அவங்க கண் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வெளிச்சத்துக்கு தாங்கக்கூடிய அதிலிருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் வந்து அவங்களுடைய அந்த வீச்சு எல்லையை தாண்டி அதனால் அண்ணா வணக்கம்ண்ணே. லவ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம். முஸ்லீமு. இந்த பொண்ணு இன்ஸ்டாகிராமில் பார்த்து லவ் பண்ணி நல்லா இருக்கும். இன்ஸ்டாகிராம்லையா? எப்படின்னா? இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸு விஜய் ஃபேனு, நல்ல விஜய் ஃபேனு. அது இல்லாமல் இவங்க ஃபோட்டோலாம் ரீல்ஸ்லாம் பார்த்து சூப்பராக இருந்தது. வீடியோலாம் நல்லா பிடிச்சிருந்து அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி என்னையும் நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, உங்கள் லெவலில் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் ஒன்று இருக்கும்ல, அதை ஷேர் பண்ணிக்க முடியுமா? எனக்காக அந்த பொண்ணு வந்துச்சு, நல்லா வச்சு பார்த்துக்கிறேன். ஓகே ஓகேண்ணா. இன்னொன்று, இப்போ அதிகமாக இந்த டிவோர்ஸ் நடக்குது இல்லையா, அது ஏன் அதிகமாக நடக்குதுன்னு சொல்ல முடியுமா? இன்னும் கணவன் மனைவி புரிஞ்சுக்கணும், சந்தேகப்படக்கூடாது. அவங்களும் இப்போ எல்லாம் நல்லா சிலரும் நல்லா யூஸ் பண்ணலாம், சந்தேகப்படக்கூடாது, ஷேர் பண்ணிக்கணும். ஒரு மெசேஜ் தப்பாக வந்தால் மனைவி வந்து கணவர்கிட்ட காட்டணும். அது 2 பேர் ஷேர் பண்ணிக்கணும் நல்லா. ஓகே, இப்போது குழந்தை கையில் ஃபோன் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? குழந்தை கையில் வந்து ஃபோன் கொடுக்குறது தப்பு தான். ஆனால் இப்போ வந்து உலகம் வந்து ஆன்லைன் வந்து உலகம் அதெல்லாம் இயங்குது. அதாவது கொடுக்கலாம், ஒரு அளவு இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து ஏதோ ரொம்ப கொடுக்கக்கூடாது. நல்ல விஷயம் இருக்குது, கெட்ட விஷயம் இருக்குது. ரொம்ப ஃபோன் கொடுக்கக்கூடாது. அண்ணா வணக்கம்ண்ணே. இப்போது லவ் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏமாத்து அதிகமாக டிவோர்ஸ் ஆகுதுல்ல, ஸோ அது இதான் அதிகமாக ஆகுது. அது யாரும் ஒழுங்காக புரிஞ்சுக்கிறது இல்லை. கல்யாணம் பண்ணும்போது ஒரு ஆசை, ஒரு மாதத்துக்கு, அதுக்கப்புறம் வந்து போகும்போது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். 2 பேருக்குமே புரியல. அதான் உண்மை. அது குழந்தைகளை கையில் ஃபோன் கொடுக்குறாங்கல்ல, அது கரெக்டுன்றீங்களா? அது இருக்கிறதே பண்ணுற மோசமான வேலை. அந்த பின்னாடி அந்த பிள்ளையோட கெட்ட வழிக்கு போகிறதுக்கு பெற்றவங்க செய்கிற முதல் படி. நீங்கள் ஃபோன் கொடுப்பீங்களா? நான் கொடுக்க மாட்டேன். நீங்கக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக குழந்தைகள் ஃபோன் கொடுக்குறாங்க. அதனால பார்த்தா குழந்தை ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. சின்ன குழந்தைங்க பார்த்தா ஸ்பெக்ஸ் போட்ட சுச்சுவேஷன் உருவாகும். எஸ் சார், எஸ் சார். சார் குழந்தைகள் வந்து நம்ம தான் சார் குழந்தைகள். நம்மளுடைய பிஹேவியர், நம்மளுடைய இன்ட்ராக்ஷன்ல இருந்து தான் குழந்தைகள் டெவலப் ஆகிறாங்க. நம்ம பேரண்ட்ஸ் நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் குழந்தைகள் இருக்காங்க. நான் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணேன்னா என் குழந்தை யூஸ் பண்ணுவான். இப்போ நான் என்கிட்ட ஒரு ஹேபிட் இருக்குது. நான் மொபைல் ஃபோன் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு பர்பஸாக தான் யூஸ் பண்ணுவேன். அதை அன்னெசரியாக யூஸ் பண்ண மாட்டேன். பெட்ரூமுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் நான் ஃபாலோ பண்ணுறதுனால குழந்தைகள் அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணோம்னா குழந்தைகள் யூஸ் பண்ண தான் செய்வாங்க. ஆனால் அதே சமயத்தில் நம்ம மொபைல் ஃபோனை வந்து ஸ்ட்ரிக்டாக அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு இன்னெவிட்டபிள் பார்ட்டாக தான் இருக்குது. எல்லாருமே மொபைல் இருக்குது. மொபைலில் தான் ஆஃபீஸ் ஒர்க் நிறையா பண்ணுறோம், லேர்ன் பண்ணுறோம், பேசிக்காக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. அப்போ நம்ம குழந்தைகள் இப்போ மொபைல் யூஸ் பண்ணுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு பாசிட்டிவாக சேனலைஸ் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும். நம்ம சேனலைசேஷன் கரெக்டாக பண்ணோம்னா மொபைல் ஃபோன் ஓகே தான். ஏன்னா அதை தவிர்க்க முடியாத நிலைமைக்கு வந்தாச்சு. அப்போ என்ன வழி? ஒரே வழி, அதை வந்து ரைட்டாக அவங்க நல்ல பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம சேனலைஸ் பண்ணணும். நான் இப்போ என் பையனுக்கு வந்து மொபைல் ஃபோன் கொடுப்பேன். ஆனால் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி வீடியோஸ் நீ பாரு, இவ்வளோ டைம் வச்சுக்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவன் இருந்தான்னா எனக்கு அவன் ஓகே தான்.
அது தப்பான விஷயம்தான். ஆனால் வேற இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நம்மளோட ஒர்க் அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஏன்னா நம்ம வந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம பயன்படுத்த பொருளை கண்டிப்பாக குழந்தைங்களும் யூஸ் பண்ண தான் செய்வாங்க. நம்மளோட இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல நம்மளோட எல்லா ஒர்க்குமே மோஸ்ட்லி மொபைல் நம்ம யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுமே அதை யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் அதை அவாய்ட் பண்ணணும், அதான் நல்லது. ஏன் சொல்ல வரேன்னா இப்போ அதிகமாக சின்ன இப்போ பிறக்க குழந்தைங்க ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் போட்டு தான் இருக்காங்க. குழந்தைங்க சின்ன கண்ணு பாதிக்கப்படுது. ஸோ அதெல்லாம் பற்றி ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. ஆமா, அதனாலதான் ஆகுது. பட் நம்ம முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும். முழுமையா நம்மளால தவிர்க்க முடியாது, பட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை தவிர்க்க பார்க்கணும். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக குழந்தைங்க கையில் ஃபோன் கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? குழந்தைங்கள் கையில் இப்போ வந்து அதாவது டெக்னாலஜி வந்து ரொம்ப வளர்ந்துருக்கு. அதனால் குழந்தைங்கள் வந்து செல்ஃபோன் பயன்படுத்துகிறாங்க. அது வந்து அறிவியலினுடைய முன்னேற்றத்தினுடைய ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஸ்டெப்பு தான் அது. ஆனால் அதை வந்து பயன்படுத்துகிற முறையை பொறுத்து இருக்குது. அதில் பல விஷயங்கள் இருக்குது. அவங்களுடைய ஃபியூச்சருக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. ஏன்னா அதில் பல விஷயங்கள் வருது, நல்ல விஷயங்கள் வருது, கெட்ட விஷயங்கள் வருது. அந்த மாதிரி வரும்போது நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. இப்போ என்ன சொல்லுவாருன்னா, இப்போ குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, ஸோ குழந்தைகிட்டே ஃபோன் கொடுக்குறாங்க. இது மூலம் குழந்தைங்களுக்கு வந்து கண்ட பிரச்சனை, பிரெயினில் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், வரத்தான் செய்யும். அது அதிகமான ஒரு கண் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வெளிச்சத்துக்கு தாங்கக்கூடிய சக்தி இருக்குது. அதிலிருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் வந்து அதனுடைய அந்த வீச்சு எல்லையை தாண்டி இருக்குது. அதனால் அந்த கண் பாதிக்க தான் செய்யும். அதிகமாக பயன்படுத்துறதுனால பாதிக்க தான் செய்யும். பேரண்ட்ஸு தான் அதில் கவனமாக இருந்து அதை தடுக்கணும். காதல் கல்யாணம் அப்படிங்கிறது சொன்னால், கஷ்டப்பட்டு அப்பா அம்மா அந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி, அது காதல்னு ஒரு இதில் பிரிவில் போகிறத விட அரேஞ்ச் மேரேஜ் தான் எல்லாருக்குமே நல்லது. அது வந்து 2 பேருக்குடைய புரிதல் இல்லாத ஒரு காரணமாக தான் நான் நினைக்கிறேன். ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் டேவைஸ் பிரிதல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை.